ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 15 நாளில் வந்து 14,000 வரைக்கும் சம்பாதிச்சிருந்தேன். டெய்லர் தொழிலில் வந்து இவ்வளோ வருமானம் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் வந்து இந்த 15 நாளில் நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சது இதான் ஃபஸ்ட் டைமு. உங்கள் கூட அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு வந்து நான் எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணேன், நான் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸும் தச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த 15 நாளில் வந்து டெய்லி வந்து ரொம்ப ப்ளவுஸ் தைச்சனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மினிமம் வந்து ஒரு 6 ப்ளவுஸ் இல்லை 5 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு இப்படி தான் கனெக்ட் பண்ணி நான் தைச்சேன். 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ்லாம் ஒரே நாளைக்கு அப்படி தைக்கல. என்னென்னா நான் வந்து ஒரு 2 நாளுக்கு ஒருக்க 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் அந்த மாதிரி தைச்சிருப்பேன். மற்றபடிக்கு ஒரு நாளில் 10 ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி தைச்சதில்லை. ஒரு 6 to 7 வரைக்கும் நான் தைச்சிருப்பேன் ஒரு நாளைக்கு இந்த 15 நாளில். அதே மாதிரி சண்டே வந்து நான் தைக்கவே இல்லை. இந்த 2 வாரமும் எல்லாமே வந்து எனக்கு திடீர்னு வந்த ஆர்டர் தான். இந்த மாதம் வந்து வந்த ஆர்டரை நான் தச்சு கொடுத்ததுனால வந்த அமௌண்ட் மட்டும்தான். பழைய ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து நான் இந்த மாதம் வந்த கஸ்டமரும் அவங்களுக்கு ப்ளவுஸ் தச்சு கொடுத்து அந்த அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து 15 நாளில் 14,000 ரூபாய். இதில் வந்து நான் வந்து இது பெருமைக்காகவோ இல்லை நான் வந்து இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவோ காட்டுறதுக்காக இந்த வீடியோ இல்லை. நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னொன்று, வீட்டில் இருந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சி இவ்வளோ ரூபாய் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்து இருக்கும். நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா எதுவும் முடியாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நான் எப்போ வந்து சம்பாதிப்பேன் அப்படின்னா, தீபாவளி பொங்கல் டைமு அப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா தான் நமக்கு வந்து இவ்வளோ வருமானம் வரும். மற்றபடிக்கு மற்ற டைம்லாம் வந்து ஒரு மாதத்துக்கே நமக்கு வந்து 15,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதம் வந்து எனக்கு நிறைய ஆர்டரு, நிறைய கோயில் கூட ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷனு இப்படி நிறைய வந்துச்சு. நானும் நோ சொல்லாமல் 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்தா கூட நான் வந்து தச்சிட்டு தான் இருந்தேன். ரொம்ப லேட் நைட் உட்காந்து தச்சேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 10:30 மினிமம் 10:30 வரைக்கும் தான் தைப்பேன். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு உட்காருவேன். இந்த மாதிரி டைம் தான். இடையில வந்து நம்ம வீட்டு வேலையும் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இதில் எந்த வேலையுமே ஸ்கிப் பண்ணாமல் வீட்டையும் பார்த்துட்டு நான் வந்து இதை தைக்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களாலையுமே தைக்க முடியும். நீங்கள் வந்து இந்த 15 நாளில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இதை விட ஜாஸ்தி சம்பாதிச்சவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா இந்த லீவ் டைமில் வந்து நிறைய பேருக்கு கோயில் கூட ஃபங்க்ஷனு ஏதாவது நிறைய வரும். அதனால் நிறைய பேர் வந்து தச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். என்னோட 14 வருஷ சர்வீஸில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும்போது நான் ஒன்று வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தைச்ச ப்ளவுஸுக்கும் இப்போ தைக்கிற ப்ளவுஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக தைக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ப்ளவுஸும் மாற நம்ம வந்து இது கரெக்ட் பண்ணணும், அது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நானே வந்து ஒன்றா வந்து வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னொன்று, நான் வந்து தைக்கிற காலத்தில் வந்து யூடியூப் அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவும் ஆள் கிடையாது. நம்ம யாராவது ஏதாவது டவுட்னா நம்ம யார்கிட்ட கற்றுக்கிட்டோமோ அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் வீடியோ வந்து நமக்கு இருக்குது. அதனால் தைரியமாக கற்றுக்கிறவங்க, இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறேன்க்கா, இல்லை இப்போ தான் வந்து நான் பிகினராக இருக்கேன், வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் கான்ஃபிடென்ட் எதுவுமே விடாமல் டெய்லி வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கோங்க. கஸ்டமர் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஒரே வருஷத்தில் வந்து எல்லாராலையும் பெரிய டெய்லராகவோ நிறைய பிஸியாகவோ இருக்க முடியாது. கொஞ்சம் நாள் ஆகும். சில பேருக்கு உடனே கிளிக் ஆகும், சில பேருக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எனக்குமே ஒரு 2 வருஷம் வரைக்கும் நான் அந்த ப்ளவுஸ் வந்து தைப்பேன். ஆனால் டெய்லி வந்து ஒரு ப்ளவுஸ் வரும், அவ்வளோதான். ரொம்பலாம் வராது. இப்போ தைக்கிற மாதிரிலாம் முன்னாடி நான் தைச்சதே கிடையாது. இந்த மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் பிஸி தான். ஏன்னா நமக்கு வந்து நான் டெய்லி வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அந்த 15 நாளில் அப்படின்னா ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் மினிமம் வந்து ஒரு சில நாளில் 5 ப்ளவுஸ் தான் தைச்சிருப்பேன். இப்படி தான் தைச்சி நான் 14,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். இது வந்து உண்மையிலே எனக்கு வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது எனக்கு தெரில, ஆனால் எனக்கு வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருக்க வேலையும் பார்க்குறோம், நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிறோம். அது போக நம்மளால் கிடைச்ச டைமில் நமக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னா உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நீங்களுமே இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆமாம் நமக்கு துணி கிடைக்கும் போது நம்ம வந்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபெஸ்டிவல் டைமு, அதுக்கப்புறமா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டயத்தில் வந்து நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அப்போ வந்து நான் ஒரு 25-30 ரூபா கிட்ட வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன்.
நம்ம வந்து 15 நாளில் 14,000 சம்பாதிச்சது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு என்னோட இதில். நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிங்க இந்த 15 நாளில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட ஜாஸ்தியாக தச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்குமே வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நினச்சிக்கோங்க, நம்ம வந்து இப்போ பிகினராக இருக்கோம், நமக்கு வந்து ப்ளவுஸே வரல, எனக்கு இந்த தொழிலை விட்டுறலான்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். போக போக வந்து உங்களுக்கு ஆர்டர் அதிகமாக வரும். நம்ம தச்சு கொடுக்குற டைமு, நம்ம எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து கஸ்டமர் அதிகமாகிடுவாங்க. நீங்கள் வந்து தைக்கிறத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பார்ப்பாங்க. நம்ம ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பார்க்கும்போதே நம்ம வந்து அதை கரெக்டாக தைக்கணும், நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக தைச்சி கொடுக்கணும், நமக்கு அடுத்த ப்ளவுஸ் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தைங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த தொழிலில் நல்ல வருமானம் பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 14 வருஷமாக கிட்ட தச்சிட்ருக்கேன். இந்த 14 வருஷமும் நான் தச்சிக்கிட்டே இருக்க போய் தான் இந்த பொறுமை தான் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து நிறைய கஸ்டமர், அதுவும் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரில, நான் இருக்கிற ஏரியாலேருந்து வேறு ஏரியாலேருந்துலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அவங்கவுங்க ஹஸ்பண்ட்டை கொடுத்து விடுவாங்க. சில பேர் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு போவாங்க. ஏன் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து டெய்லரே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு தையல் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் ட்ரை பண்ணுவாங்க, மற்ற யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த தையல் வந்து பிடிக்க வைக்கிறது தான் விஷயம். அதை நம்ம வந்து கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக நம்ம எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து வாங்க வருவாங்க. இன்னொன்று வந்து நான் வந்து முதல்ல வந்து என் பொண்ணு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் ராமையம்பேட்டில் இருந்தேன். திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏரியா தெரியும். அங்கேருந்து நான் இப்போவுமே எனக்கு ப்ளவுஸ் வந்துட்டு தான் இருக்குது. இப்போவுமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட்டை இந்த பக்கம் வேலைக்கு வரும்போது கொடுத்து விடுதாங்க. சில பேர் வந்து டவுனில் என்னோடய மாமியார் வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து இன்னுமே நான் கஸ்டமர் நிறைய வச்சுருக்கேன். எந்த கஸ்டமரையுமே வந்து நம்ம வந்து வேண்டான்னு நான் சொன்னது கிடையாது. அதனாலேயே வந்து எல்லோரும் தைரியமாக வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்கிட்டேயுமே நிறைய பேர் கொடுத்துட்டு போவாங்க ஆஃபீஸில். அவங்க வந்து வாங்கி வச்சுட்டு நைட்டு வரும்போது கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து நான் உழைக்கிறதுனால மட்டும்தான் என்னால் வந்து இவ்வளோ கஸ்டமரையும் மெயின்டைன் பண்ண முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த கஸ்டமருமே என்னை நம்பி வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் தைக்க முடியாதுன்னு சொல்லி போகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாக இருப்பேன். நான் வந்து அவாய்ட் பண்ணுற கஸ்டமர் அப்படின்னா எப்படின்னா, பணம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவங்க வந்து நான் எப்படி தைச்சி கொடுத்தாலுமே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து இல்லைக்கா நீங்கள் வேறு எங்கேயாவது கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி போன கஸ்டமராக தான் இருப்பாங்க. அதுவுமே விரல் வெட்டி எண்ணிடலாம். மற்றபடிக்கு எல்லா கஸ்டமருமே என்கிட்ட ரெகுலராக தைச்சிட்டு இருக்கவங்க தான். நம்ம வந்து எப்போவுமே வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய கஸ்டமர்கிட்ட வந்து கரெக்ட் டைமில் கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம கஸ்டமர் வந்து வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம வந்து வீடு மாறி வேறு எங்கேயும் போயிட்டா கூட அவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட காண்டாக்டில் இருப்பாங்க. நம்மக்கிட்ட கொடுத்து விடுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருந்தாலும். அப்படி வந்து நிறைய பேர் என்கிட்ட தைக்கிறாங்க. உண்மையிலே வந்து அவங்கெல்லாம் இவ்வளோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண போய் மட்டும்தான் என்னால் வீட்டிலேருந்து வந்து சம்பாதிக்க முடியுது. அதனால் வந்து கஸ்டமரை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் அடித்தாங்க அப்படின்னா எடுங்க, ஃபோன் எடுத்து என்னன்னு கேளுங்க. ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபோன் அடித்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா காது கொடுத்து கேளுங்க. நிறைய பேர் வந்து கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எதுவும் தப்பு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்து நிறைய பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கேட்டு என்னென்னு பார்த்து அதை சரி பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. நம்ம வந்து அமௌண்ட் வாங்கியிருக்கோம், அதுக்காக நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எப்போ ஃபோன் அடித்தாலும் 11 மணிக்கு அடித்தா கூட நான் கஸ்டமர் அடித்தா கண்டிப்பாக எடுப்பேன். எடுத்து வந்து என்னன்னு கேட்பேன். அப்படி தான் வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இப்படி எத்தனை பேர் வந்து வெளியில் ஊர்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அது முக்கியம் இல்லை. நம்ம வந்து நல்லா தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கஸ்டமர் தேடி வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து கரெக்டாக தைக்கிறது கற்றுக்கணும். நீங்கள் வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு விட நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வீட்டையும் பார்த்துக்கிட்டு நமக்கு இந்த தொழில் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸி. இன்னொன்று நமக்கு வந்து தீபாவளி பொங்கல் டைம் மட்டும்தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அந்த டைமில் வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்க உட்காருங்க. மற்ற டைம்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு பிஸியாக இருக்காது. நான் வந்து இப்படி தான் வந்து இவ்வளோ வருமானத்தையும் சம்பாதிச்சேன். இந்த 15 நாளில் இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சம்பாதிச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து உழைக்கிற காசு 15 நாளே நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதனால் பிகினராக இருக்கவங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு ப்ளவுஸ் வரலக்கா, கஸ்டமரே வரமாட்டேக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து வந்து பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கும் கஸ்டமர் நிறைய வருவாங்க. நம்ம கொடுக்குற ப்ளவுஸை கரெக்டாக தைச்சி கொடுக்கணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வாட்டி நமக்கு அந்த கஸ்டமர் வரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. அதனால் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படி தான் வந்து என்னோடய கஸ்டமர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஆனாலும் நான் வந்து எந்த கஸ்டமருக்குமே நோ சொல்லாமல் நான் எல்லாமே தைச்சி கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். நீங்களுமே இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அமௌண்ட்டும் கரெக்டாக வாங்கி பழகுங்க. எப்போவுமே வந்து நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான், நம்ம வந்து அமௌண்ட் கரெக்டாக வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து டெய்லி தைக்கணுங்கிற எண்ணம் வந்து வரும். அதனால் கரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வாங்க. நம்ம தச்சு உழைக்கிற காசை தான் கேட்க போகிறோம். நம்ம அவங்ககிட்ட கடன் எதுவும் கேட்கறதில்ல. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அமௌண்ட் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.